வண்ணக்கடல் ஆழத்திலும் வானப் பெருவெளியிலும் நீக்கமர நிறைந்து அருவுருவாகி அகிலம் அனைத்தையும் ஆக்கி அழித்து காப்பாற்றுகின்ற பரம்பொருளை யார் எது எங்கே என்று மிக எளிமையாக கேட்டுவிட்டீர்களே தாயே. இயற்கை என்பான் விஞ்ஞானி, கடவுள் என்பான் ஞானி, காண முயற்சிப்பான் மனிதன். அந்த எல்லையற்ற கருணாசாகரத்தில் ஒரு அணுத்துதலைதான் மனித வாழ்க்கை. அந்த நுட்பத்தை அறிந்து தெரிந்து வாழத்தான் நம்மை படைத்ததம்மா. புரிந்ததா? இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள வேண்டாம், நீங்கள் என்னை புரிந்து கொள்ளுங்கள். நான் வழிபடும் தெய்வத்தை பாருங்கள். பிரதம் என்ற பெயரால் நான் வணங்கும் தெய்வத்தை நன்றாக பாருங்கள். இதையும் நம்பவில்லை என்றால் உங்கள் அன்பு கோயிலான என் இதயத்தில் பிரகாசிக்கும் உங்கள் திருவுருவத்தை பாருங்கள். அப்போது தெரியும் என் அன்பின் சக்தி. அன்பின் கோயிலுக்கு அநீதி அஸ்திவாரமாகாது தாயே. இதுதான் உங்கள் முடிவா? நாடு நகரம் உற்றார் உறவினர் எல்லாவற்றையும் விட்டு உங்களையே நம்பி வந்த என்னை நாசமாக்கி விடாதீர்கள். உங்கள் காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். அன்புருவான என்னை துன்ப நெருப்பிலே தள்ளிவிடாதீர்கள். நானும் அதைத்தானம்மா கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் தாயே. ஒருமுறை கொட்டிவிட்டால் மீண்டும் கட்டுவது கடினம். சத்தியத்தையே உயிராக கொண்டு வாழும் அரச வம்சத்தின் பெருமையை உங்கள் ஆவேசத்திற்கு இரையாக்கி விடாதீர்கள். தர்மத்தின் வேலியான தாய்க்குலத்தின் மாண்பினை தகர்த்து விடாதீர்கள். மாரத வீரர்களும் மாதவ பத்திரிகளும் பிறந்த பொன்னாட்டின் புகழினை உங்கள் இந்த சின்ன எண்ணத்தால் மண்ணாக்கி விடாதீர்கள். போதும் உங்கள் உபதேசம். ஏதை பெண்ணின் வாழ்வை பாழாக்குவதுதான் உங்கள் எண்ணமா? நம்பி வந்தவர்களுக்கு நஞ்சூட்டும் கொலைபாதகர் தானா நீங்களும்? ஆண்டவா, கவனம் இருக்கட்டும். பிடிபட்ட வேங்கையும் அடிபட்ட நாகமும் அமைதியாக இருக்காது. கோடி நாகங்கள் கூடி வந்து எதிர்த்தாலும் குலமகன் நிலை தவற மாட்டான். மாய வாழ்வில் மயங்கி மானத்தை பணைய வைக்க மாட்டான். பிரேமை பையாக மாறினால் அதன் முடிவு பயங்கரமாகிவிடும். கண்ணியின் கண்ணீர் காலாகினியாக மாறி உலகையே பற்றி எரித்துவிடும். நன்றாக எரியட்டும். பிரபஞ்சமே எரிந்து சாம்பலாகட்டும். யுகப் பிரளயமே ஏற்படட்டும். ஆனால் ஒன்று மட்டும் என்றுமே அசைவதில்லை. அதன் பெயர்தான் உண்மை, சத்தியம். அது ஒன்றுதான் நித்தியம், நிச்சயம். அந்த சத்தியத்தின் சூட்சம சக்தியால் தான் அலைகடல் கரைக்கு கட்டுப்படுகிறது. பெண்மனம் கற்பை போற்றுகிறது. மனிதன் கடமையை செய்கிறான். உலகம் தெய்வத்தை நம்புகிறது. உயிர்குலம் வாழ்கிறது. இந்த நீதியை மீறினால் மனிதகுலம் தோன்றிய போதே அழிந்திருக்கும். வேண்டாம் தாயே, வேண்டாம். இதை இத்தோடு மறந்து விடுங்கள். இங்கு நடந்தவையெல்லாம் பாழாய் பழங்கதையாய் பகற்கனவாய் மறைந்து போகட்டும். வேறு எவருக்குமே இது தெரிய வேண்டாம். உலக நிந்தை வராமல் நான் பாதுகாப்பேன். என்னை நீர் பாதுகாப்பதா? ஏன்? எதற்காக? என்ன குற்றம் செய்தேன்? பொய் கூறினேனா? உங்கள் தந்தையை போல் பித்தலாட்டம் செய்தேனா? உண்மை என்று நம்பி வந்தேன். உண்மை எங்கே என்று உரிமையோடு கேட்கிறேன். உங்கள் வேஷத்தை உலகம் நன்றாக அறியட்டும். மன்னன் மகளான எனக்கும் தன்மானம், தகுதி, திறமை எல்லாம் உண்டு. புவியாளும் பெண்ணரசியான நான் மற்றொரு மன்னன் பாதுகாப்பில் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. பயமுறுத்துவதில் பயனில்லை அம்மா. உயிரே பெரிவதாயிருந்தாலும் என் உள்ளம் அசையாது. பேய் அரசு செய்யும் பிணமெறியும் சுடுகாட்டில் பாவ கொடியேற்ற பதைக்கின்றீர் வீணாக. பாவங்களெல்லாம் பாவம் என்று அஞ்சி தலைகுனியும் பழிச்செயல் புரிந்து புண்ணியத்திற்கு சமாதி கட்டும் கொடுமை இது. வேண்டாம் தாய், நெருங்காதீர்கள். என் ஆசைகளை நாசமாக்கி விட்டார்கள். அம்மா, நம்ம இங்க இருக்க வேண்டாமா? புறப்படுங்க, போயிடுவோம். இல்லை, என்னை அவமதித்தவர்களை அழித்த பிறகுதான் ஆறுதல் அடைவேன். வாழ வந்த என்னை வஞ்சித்தவர்களை பழித்தீர்க்காமல் போக மாட்டேன். இந்த சதிகாரர்களை நாசமாக்கி நீ சைன்யங்கள் தேவையில்லை. துரோகத்திற்கு துரோகமே பதில் கூறும். பழிக்கு பழியே பதில் சொல்லு. ஒரு பெண்ணை பழித்தவன் மண்ணிலே எப்படி வாழ முடியும்? என்ன நடந்தது? மகாராஜா, இன்னும் என்ன நடக்க வேண்டும்? சொல் தேவி, பயப்படாம சொல். மகாராஜா, உங்கள் குலம் இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஒருவருக்காக வந்த மணமகளை மற்றொருவர் விரும்புவதுதான் உங்கள் குல வழக்கமா? தேவி, தாரகதரன் இங்கே வந்தானா? சொல் தேவி, அவன் தானே வந்தது? அவரை தவிர வேறு யார் இங்கே வர முடியும்? ஐயோ, இந்த கோரமான முடிவுக்கா நான் இங்கே வந்தேன்? மகாராஜா, இனி நான் எதற்காக வாழ வேண்டும்? இப்படி அவமானப்படுத்துவதற்கு பதிலாக அவர் கையாலேயே என்னை கொன்றிருக்க
கொல்லப்பட வேண்டியவன் குற்றவாளி நீ அல்ல. இன்றே இப்பொழுது மகா